ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரு சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்ல, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாம அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. சிம்ம ராசி 2026 பிப்ரவரி மார்ச் மாதத்துல சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன விசேஷங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ராசியில இருக்கிற கேது கிரகம், சப்தம பாவத்துல இருக்கிற ராகு கிரகம், அது எல்லாமே குஜன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், ராகு எல்லா கிரகங்களுமே சப்தம பாவத்தில் இருக்கிறது மேரிட்டல் லைஃப்ல கண்டிப்பா இஷ்யூஸ் கொடுக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், அங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டென்ஷன் இருக்கிற வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. கம்யூனிகேஷன் மேல கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க. அது எல்லாமே கண்ட்ரோலே இருக்காது. எப்படின்னா, நம்ம லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணும்போது சரியான ஜாதகம் பார்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க லைஃப் பார்ட்னர் பேசி எப்படிப்பட்ட ஆளை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்துல நமக்கு நமக்கு புரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்க்கணும். எப்படின்னா, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கா, மென்டல் இஷ்யூஸ் இருக்கா, ஹெல்த் எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாதகத்தை நீங்க அவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா நீங்க உங்க லைஃப் பார்ட்னரை நீங்க ஃபர்கிவ் பண்ணலாம். அவரை நீங்க எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. ஸோ சில குறைகள் இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு இந்த பிரச்சனை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம், சிம்மராசியில பிறந்தவர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற வாய்ப்பு, பூர்வீக சொத்து கிடைக்கிற வாய்ப்பு, அது இல்லாம டிஸ்பியூட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. ஜாபுக்கு யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. யார் யார் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களோ அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் யார் யார் தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. வெளிநாட்டு ஜாப் தேடுறது ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அவருக்கு கூட நல்லாவே இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அஷ்டம பாவத்தில் இருக்கிற சனி கிரகம் பூர்வீக சொத்து கொடுக்குற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. குடும்பத்துல ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற குரு கிரகத்தை பார்த்தா ஏதாவது ஒரு புதுசான தொழில் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இங்க
ரொம்ப ப்ரோக்ரஸ் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அமோகமான சக்சஸ் எப்படின்னா ஃபைனான்சியலாக நீங்கள் ரொம்ப ப்ரோக்ரஸ் பார்ப்பீங்க, சக்சஸ் பார்ப்பீங்க, லாபம் கூட அதிகமாகவே இருக்கு. இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அதிகமான ஸ்கோர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க குழந்தைகள் வந்து உங்க ஸ்கூல்ல இருந்து எங்கே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனாலும் கூட, ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் கூட அங்க இருந்து சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து சிம்ம ராசியில பிறந்தவருக்கு.